திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு. பழையன் மட்டும் குறுக்கிடாமல் இருந்திருந்தால் நன்னனின் உயிர் நொடிப்பொழுதில் போயிருந்திருக்கும். பலமுறை நன்னனின் உயிரை காத்த பழையன் தற்பொழுதும் குறுக்கிட்டு நாளை கிழவனையும் வில்லவனையும் விலகச் சொல்லி என்னவென்று விசாரித்த பொழுது தளபதிகள் இருவரும் பதட்டத்துடன் கூறினர். இந்த மடையன் நமது மன்னர் உறங்கும்போது கொலை செய்ய பார்த்தான். மன்னன் கையும் களவுமாக அவனை பிடித்திருக்கிறார். கொன்று களப்பலியாக அவனை இடுவதை விட்டுவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? பழையன் மன்னனை பார்த்தான். மன்னனின் முகத்தில் புன்முறுவல் விரிந்து கிடந்தது. எதுவுமே நடக்காதது போன்றதொரு நிலையில் இருந்தான் அவன். ஒன்றுமில்லை படைத்தலைவரே, ஏதோ அவனது வேலை அவனுக்கு முயன்றிருக்கிறான், பலன் கிடைக்கவில்லை. பாவம், ஏன் படைத்தலைவரே, இவனுக்கு நல்ல புத்தியை காட்ட எவருமே இல்லையா? சேரனுக்குத்தான் குறுக்கு வழி என்றால் அவன் சீடனுக்குமா அப்படி அமைய வேண்டும்? என்னை கொல்ல முயன்றது கூட பரவாயில்லை, நான் உறங்கிவிட்டேன் என்று நினைத்து வந்திருக்கின்றானே, பாவம், சுயபுத்தி கொஞ்சம் கூட இல்லையா என்று மன்னன் வினவினான். அற்பப்பதர் இவனுக்கும் இவன் மன்னன் சேரனுக்கும் அவன் அண்டியுள்ள கூட்டத்தினருக்கும் உறங்குவதை தவிர வேறு எதுவுமே தெரியாது மன்னவா. ஆகவேதான் தன்னை போலவே தங்களையும் எண்ணிவிட்டான். டே நன்னா, உங்கள் கூட்டத்தையே பூண்டோடு அழிக்கும் வரை பாண்டிய மன்னரும் சரி பாண்டிய வீரர்களும் சரி உறக்கம் என்பதையே மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதை இன்றாவது தெரிந்து கொள் என்றான் வில்லவன் உணர்ச்சி வசப்பட்டவனாக. பொறு வில்லவா, பொறு. உன் வாள் வெட்டி வீழ்த்த வேண்டிய தலைகள் வீரர்களுக்கு சொந்தமானவைகளாக இருக்கட்டும், இவனை போன்ற உதவாக்கரைகளின் தலைகளாக இருக்க வேண்டாம். பாண்டிய மன்னரின் உயிரை குடிக்க இனிமேல்தான் எவனாவது பிறக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள். டைரீஸிடம் இவனை ஒப்படைத்துவிடு, இவனுக்கேற்ற தண்டனை பிறகு தரலாம் என்றான் பழையன். நன்னன் அகன்ற சிறிது நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தான் அதுகை. ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் மரத்தின் உச்சியில் உட்கார்ந்திருந்து விட்டு வந்தாலும் அதனால் அசந்தி அடைந்ததற்கான அறிகுறிகள் எதுவும் அவனிடத்தில் இல்லை. மாறாக ஏதோ காண முடியாததை கண்டுவிட்ட மாதிரி ஆச்சரியம் அவன் முகத்தில் முழுவதும் விரவி கிடந்தது. அதை மன்னர் உட்பட அனைவருமே கவனித்தார்கள். பழையனும் கவனித்தான். ஆனால் அவன் மற்றவர்களைப் போல் வியப்படையவில்லை. எதிர்பார்த்த காரியம் நடந்ததை கண்டாலே ஏற்படும் இயல்பான திருப்திதான் அவனிடம் உண்டாயிற்று. என்ன தளபதி, கண்டாயா என்று அவனே வினவியதும் ஆச்சரியம், அற்புதம், பயங்கரம் என்ற சொற்கள் வெளிவந்தன அதுகையிடமிருந்து. ஆச்சரியமா, அற்புதமா, பயங்கரமா? கனவு ஏதாவது கண்டீரா தளபதி என்று வினவினான் நாளை கிழவன். கனவு போலதான் இருக்கின்றது, ஆனால் கனவல்ல, என் கண்களால் நானே பார்த்தேன் என்று ஏதோ கனவுலகிருந்து பேசுவது போல் அதுகை உள்ளே வந்து அமர்ந்து, மன்னவா, நேற்று எதிரிகள் கருட வியூகம் அமைத்திருந்தார்கள் அல்லவா என்று வினவினான். ஆமாம். அதற்கு முன்தினம் மகர வியூகம் அமைத்திருந்தார்கள் இல்லையா? ஆமாம். அதற்கும் முன்னால் ஊசி வியூகமும், அதற்கு முன்னால் வியாழ வியூகமும், அதாவது பாம்பு வியூகமும் அமைத்திருந்தார்கள். இதுவும் தங்களுக்கு தெரியும். ஆம், ஆனால் ஒரு நாள் கூட அந்த வியூகப்படி நம்முடன் போரிட முற்படவில்லை. அது ஏன் என்று நாம் தெரியாமல் குழம்பி நின்றோம். அதற்கு காரணம் தெரிந்துவிட்டது மன்னவா. அவன் பலவித வியூகங்களே அமைத்தானே தவிர அது நம்மிடம் போரிடுவதற்கு அல்ல, நம்மை பயமுறுத்துவதற்கு மட்டும்தான். அதோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியூகம் என்றுதான் நினைத்திருந்தோமே தவிர அதுவல்ல உண்மை. ஒவ்வொரு நாளும் பற்பல வியூகங்கள் உருவாக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. அது எப்படி சாத்தியம்? மன்னன் கேட்டான். நான் நேற்று முழுவதும் படைத்தலைவர் சொன்னபடியே கவனித்தேன். நேற்று மட்டும் 5 விதமான வியூகங்கள் அமைக்கப்பட்டு மாற்றவும் பட்டன. சுமார் 2 லட்சம் வீரர்களை கொண்ட படைகளை ஒரே நாளில் 5 வியூகங்களாக மாற்றியமைப்பது எப்படி சாத்தியம்? நம்புவது கடினம். ஆனால் பார்த்தவன் நான் மன்னவா. நேற்று காலை நான் கண்டது கருட வியூகம். பிறகு அது சகட வியூகமாக மாறியது. பிறகு கிரௌஞ்ச வியூகமாக மாறியது. பிறகு சர்வதோபத்திர வியூகமாக மாறியது. கடைசியில் கோள வியூகமாகியது. பாண்டிய மன்னன் உண்மையிலேயே இதை நம்ப முடியாதவனாகத்தான் இருந்தான். எனவே அதுகையுடன் இவை எப்படி நடந்தன என்று கேட்டான். மன்னவா, எதிரியின் படைமுகாமில் 4 நாட்கள் முரசு ஒலியும் கொம்பு ஒலியும் சங்கு ஒலியும் கேட்டபடியே இருக்கின்றன அல்லவா என்று அதிகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வியூக விவகாரங்களை மன்னன் புரிந்து கொண்டு விட்டதால் அவனது முகம் மலர்ந்து பிரகாசித்தது. படைத்தலைவனும் அதை கவனித்து புன்னகை செய்தான். சகட வியூகம் என்பது வண்டியை போன்ற உருவ அமைப்பை கொண்டது.
கிரௌஞ்ச வியூகம் என்பது வானத்தில் கிரௌஞ்ச பறவைகள் எப்படி சாறை சாறையாக செல்கின்றதோ அப்படி செல்லுமாறு நுண்ணிய கழுத்தையும் கிடக்க ஏற்ற இறகினையும் கொண்டதாக அமைக்கப்படுவது. சர்வோபத்திரவ வியூகம் என்பது ஒவ்வொரு புறமும் 8 வளைவுகளை கொண்டதாக அணி வகுக்கப்படுவது. கோள வியூகம் என்பது 8 வட்டங்களாகவும் எல்லா புறங்களிலும் வாயில்களை கொண்டதாகவும் இருக்கக்கூடியதாகும். இப்படிப்பட்ட வியூகங்களை அவன் புரிந்து கொண்டு விட்டதால் படைத்தலைவன் புன்னகை செய்தான். ஆனால் அங்கிருந்த நாளைக்கிழவனுக்கும் வெள்ளவனுக்கும் இதர உபதளபதிகளுக்கும் அதன் சூட்சுமம் புரியவில்லை. எனவே அதை புரிந்து கொள்ள விரும்பி முரசொலியும் கொம்பொலியும் சங்கொலியும் படைமுகாமில் 4 நாட்களாக கேட்பது உண்மைதான். அதற்கும் வியூக மாற்றங்களுக்கும் என்ன சம்பந்தம்? படைகள் திரண்டிருக்கும் களத்தில் இத்தகைய ஒலிகள் எழுவதில் வியப்போ விசேஷமோ இல்லையே தளபதி. நம் முகாமில் கூடத்தான் அவ்வப்பொழுது இத்தகைய ஒலிகள் எழுகின்றன என்றான் வில்லவன். அதுகை அவனுக்கு விளக்கம் முற்பட்டு, வில்லவா, நானும் முன் போல்தான் முதலில் நினைத்தேன். ஆனால் பார்த்த பின்புதான் அதன் சூட்சுமங்கள் புரிந்தன. சில கொம்புகள் ஊதப்படுகின்றன. அப்பொழுது படையின் ஒரு பிரிவு வளைகின்றது, அல்லது நீள்கின்றது, அல்லது பிரிகின்றது. சில முரசுகள் அடிக்கப்படுகின்றன. வேறொரு படைப்பிரிவு மற்றொரு படைப்பிரிவுடன் சேர்கிறது அல்லது பிரிகிறது. சில சங்கொலிகளும் இப்படி மாற்றங்கள்தான். புரிகின்றதா நான் சொல்வது? ஒலிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசத்திற்கும் படைகளின் மின்னல் வேக மாற்றங்கள் விளைகின்றன. இந்த கோடியில் 2 முரசுகள் ஒலித்தால் அதை அங்கீகரிப்பது போல் மறு கோடியில் 2 முரசுகள் ஒலிக்கின்றன. படைகள் மின்னல்களைப் போல் மாறி வெவ்வேறு வியூகங்களாக மாறுகின்றன. ஒரு நாழிகைக்குள் ஒரு வியூகம் மாற்றி அமைக்கப்பட்டு விடுகிறது என்றான். வில்லவன் விடவில்லை. இதை எப்படி பார்த்தீர் என்று கேட்டான் மரத்தின் உச்சியிலிருந்து. அப்பொழுதுதான் ஏதேதோ புரிய ஆரம்பித்தது அவனுக்கும் அங்கு இருந்தவர்களுக்கும். 4 நாட்களாக படைத்தலைவர் அடிக்கடி மரத்தின் மீது ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது இதற்காகத்தானா? அப்படியானால் இந்த விஷயங்கள் அவருக்கு ஏற்கனவே தெரிந்துவிட்டதா என்று சிலாகித்தான் வில்லவன். அப்படியானால் 4 நாட்களாக எதிரியின் வியூக பயிற்சி செய்து பார்த்திருக்கின்றான் இல்லையா என்றான் நாளைக்கிழவன். பயிற்சியில் இருந்ததால் தான் நம்மிடம் போரிடவில்லை போல் இருக்கின்றது என்றான் ஒரு உபதளபதி. அதுவரை உரையாடலில் குறுக்கிடாது இருந்த பாண்டிய மன்னன் படைத்தலைவனை பார்த்து, படைத்தலைவரே, காலையிலிருந்து முரசொலியோ கொம்பொலியோ எதுவுமே கேட்கவில்லை என்றான். அவன் என்ன கேட்கப் போகிறான் என்பதை அறிந்து கொண்ட பழையன் கணக்கு போடுவது போல போட்டுவிட்டு, அநேகமாக எல்லா வியூகங்களும் வந்துவிட்டன மன்னவா, ஒன்றை தவிர என்றான். மன்னன் அதிகையை நோக்கி, தளபதி, எதிரியின் தற்போதைய நிலை என்ன அறிந்து வாருங்கள், இனி தாமதிக்க வேண்டாம் என்றான். பிறகு பழையன் மன்னனை அழைத்துச் சென்றான் பட்டறைக்கு. அங்கே வடிக்கப்பட்டிருந்த பொறிகளை காட்டினான். அதை கண்டபொழுது வியப்பின் உச்சிக்கே சென்று விட்டான் மன்னன். அதுவரை அதுகை விவரித்த வியூக விவகாரம் கூட சிறியதாகப்பட்டது அவனுக்கு. மகிழ்ச்சி மிகுதியால் தன்னையே மறந்த அவன், அடே கொள்ளைக்காரா, இத்தனை மாயாஜாலங்களை எப்படி இவ்வளவு சீக்கிரத்தில் செய்தாய்? 4 நாட்களாக நீ என் கண்ணில் படாமல் இருந்தபொழுது ஏதோ முக்கிய அலுவலில் இருக்கிறாய் என்று நினைத்தேனே தவிர இப்படி ஒரு ஜால வித்தையில் இறங்கியிருப்பாய் என்று எதிர்பார்க்கவில்லையே என்றான். இதன் பெருமை 3 பேர்களுக்குத்தான் சேர வேண்டும். இதோ உதயணன், பக்கத்தில் இருக்கும் நமது மதுரை புறஞ்சேரியில் உள்ள யவன பொறியியல் நிபுணன் ஹெராக்லைஸ், 3வது கொள்ளைக்காரன் என்று எப்பொழுதும் தூற்றும் டைரியஸ். இவர்கள் இல்லாமல் இந்த பொறிகள் இல்லை மன்னவா என்றான் பழையன். தன் நிலையை உணர்ந்த மன்னன், இங்கிருக்கும் பொறிகளை பார்த்தால் படைகளை விட இவற்றின் பலத்தை அதிகம் எதிர்பார்க்கின்றீர்கள் இல்லையா என்று கேட்டான். வேறு வழியில்லை மன்னவா, எதிரியின் பலம் படை வீரர்களால் மிகவும் அதிகரித்திருக்கிறது. அதோடு வியூக விவகாரங்கள் மிகவும் சிறப்பாக இருங்கோவேளினால் கையாளப்படுகின்றன. ஆகவே நமது படைபலம் மட்டும் போதாது, வீரத்துடன் தந்திரமும் தேவைப்படுகிறது. மேலும் இப்பொறிகளை நான் ஏற்படுத்திய முக்கிய காரணம் ஒன்றிருக்கிறது. எதிரி இருக்கும் ஆலங்காட்டை பாருங்கள். ஆலங்காடுகள் எதிரிக்கு பலம்தானே படைத்தலைவரே. படைகள் மறந்திருக்க அவை வசதியல்லவா? அதிக நேரம் அப்படி மறைந்திருக்க முடியாமல் செய்துவிடும் நம்முடைய பொறிகள். எப்படி? ஆலங்காட்டை நன்றாக கவனியுங்கள். கோடைக்காலம் என்பதால் காட்டில் ஆங்காங்கே நிரம்ப மரங்கள். புரிந்தது என்றான் மன்னன் மகிழ்ச்சியுடன். பிறகு இருவரும் நன்னை பற்றியும் படைப்பிரிவு ஒன்றை பற்றியும் பேசிய பொழுது மன்னன் ஒரு வேண்டுகோள் விடுத்தான்.
பழையன், இது என்ன வேண்டுகோள் படைத்தலைவரே, உங்கள் கடமையல்லவா அது என்று கேட்டான் மன்னன். இருவரும் பிறகு பாசறைக்கு திரும்பிய பொழுது அவனுக்காக அங்கே காத்திருந்த மாங்குடி மருதனாரும் ஒரு விண்ணப்பம் என்றார். கட்டளையிடுங்கள் குருநாதரே, போரில் நீ சோழ மன்னனை கொல்வதில்லை என்று சத்தியம் செய்து கொடு என்றார் புலவர். குருநாதரே, என்ன பாண்டியா, என் வெற்றி அத்தனை நிச்சயமா? தர்மம் தோற்பதில்லை நெடுஞ்செழியா. இருந்தாலும் வாக்கு கொடுப்பதால் தவறில்லை. உங்கள் இஷ்டம் குருநாதரே என்றான் பாண்டியன். அவனது மனம் ஒரு கணம் மதுரையின்பால் சென்று மீண்டது. அதை அடுத்து அதிகை வந்து சேர்ந்தான். எதிரிகள் அமைத்திருக்கும் வியூகத்தை பற்றி சொன்னான். அதை கேட்ட பொழுது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் கூட தன் வெற்றி குறித்து யோசிக்கவே செய்தான். வியூகச் செய்தி அத்தனை பயங்கரமானதாக இருந்தது. எதிரிப்படையின் நிலையை அறிந்து வர அனுப்பப்பட்ட அதிகை திரும்பி வரும்பொழுது ஏறக்குறைய நடுப்பகலாகி இருந்தது. எதிரியின் முகாமில் எந்தவிதமான அரவமும் இல்லை. பாண்டியர் பக்கத்தில் இருந்து பார்த்த பொழுது அந்த படைகள் கடைசி நேர ஏற்பாடுகளை முடித்து கொண்டு போருக்கு தயாராக இருப்பதை காண முடிந்தது. இனி அந்த தரப்பிலும் தாமதத்திற்கு வழியில்லை என்ற நிலை உருவாகிவிட்டதை அறிந்து அனைவரும் அதை உணர்ந்தனர். அந்த நிலையில் அங்கு வந்து சேர்ந்த தளபதி அதிகை, மன்னவா, வியூக பயிற்சி முடிந்துவிட்டது. படைத்தலைவர் கூறியபடி ஏறக்குறைய எல்லாவிதமான வியூகங்களும் அமைக்கப்பட்டு ஒத்திகை செய்து கொள்ளப்பட்டன. எதிரி இதன் மூலம் வியூக பலத்தை பரிசோதித்து கொண்டது மட்டுமின்றி நமக்கு உணர்த்தியும் விட்டான். அச்சுறுத்துவது போலத்தான் அது. ஆனால் உண்மையான அச்சுறுத்தல் இப்பொழுதுதான் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. அதன் பெயர் என்று கூறி சற்று நிறுத்திவிட்டு பிறகு ஏதோ மந்திரத்தை உச்சரிப்பது போல் பத்ம வியூகம் என்றான். பத்ம வியூகமா? ஆம் மன்னவா, ஏறக்குறைய சக்கர வியூகம் போல் இது என்று கூறலாம். இது வெறும் வியூகம் அல்ல, வியூகக் கோட்டை, வீரர் கோட்டை. இதை கேட்ட மன்னன் இது உண்மையா என்று கேட்பது போல் பழையனை பார்த்தான். பழையனும் அதை ஆமோதித்து, உண்மைதான் மன்னவா, பெரும் சமவெளிகளில் பெரும் போர்களுக்கு உண்டாக்கப்படும் செயற்கை கோட்டைத்தான் இந்த பத்ம வியூகம். ஆனால் உண்மை கோட்டையை விட ஆபத்தானது என்று கூறி அதன் ஆபத்துகளையும் விவரிக்கலானான். இந்த வியூகம் மற்ற வியூகங்களைப் போல் நகராது. கோட்டையைப் போல் ஒரு இடத்திலேயே நிற்கும். நாம் தான் அதை அணுக வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வியூகத்தை வெளியில் இருந்து கொண்டு நாம் போரிட முடியாது, உள்ளே பிரவேசித்துத்தான் போரிட வேண்டும் என்று கூறி, இதோ இந்த அமைப்பை பாருங்கள், இந்த படத்தில் இருப்பதுதான் பத்ம வியூகம். இதற்கு ஒரே ஒரு வாயில் மட்டும்தான் இருக்கின்றது. இதன் மூலம் நமது படை உள்ளே நுழைந்து போரிட வேண்டும், வெல்ல வேண்டும். இந்த வாயிலில் நுழைந்த பின் இந்த வட்ட வடிவமான வழிகளில் போரிட்டபடியே முன்னேறி நடுப்பகுதியை அணுக வேண்டும். வட்டப்பாதைகள் அனைத்திலும் நமது படை நுழைந்தால்தான் எதிரிப்படையின் வளையங்களை உடைக்க முடியும். அந்த நிலையை எந்த அளவுக்கு எதிரியால் தடுக்க முடியுமோ அதை பொறுத்துதான் அவனது வெற்றி இருக்கிறது என்றான். எதிரி நம்மை எப்படி தடுக்க முடியும் என்று கேட்டான் மன்னன். மன்னவா, வியூகத்திற்குள் நுழைய இருக்கும் வழி ஒன்று மட்டும்தான். அது மூலம் மட்டும்தான் நாம் உள்ளே நுழைய முடியும். அப்படி நுழையும் பொழுது நமது படைகள் முழுவதும் நுழையும் வரை பார்த்து கொண்டிருக்க மாட்டான் எதிரி. சிறிது படை நுழைந்ததுமே வியூகத்தின் வாயில் தடாரென்று மூடப்பட்டுவிடும். உள்ளே நுழைந்த படை உதவுவதற்கு ஆளில்லாத நிலையில் வட்ட வளையங்களில் சிக்கிக்கொள்ளும். அங்கே அணிவகுத்திருக்கும் வில் வீரர்களும் காலாட்படை வீரர்களும் மும்முரமாக தாக்குவார்கள். நமது படைகள் முன்னேற முடியாது, பின்னால் திரும்பவும் முடியாது, சிக்கிக்கொண்டு அழியத்தான் முடியும். அதே சமயத்தில் வியூகத்தின் வாயில் மூடப்பட்டு அதன் முகப்பை காக்கும் பலமான தேர்ப்படை உள்ளே போக முடியாமல் தடைப்பட்டு நிற்கும் நம் படைகளை பதட்டமில்லாமல் குறிப்பார்த்து தாக்கி அழிக்கும். நாம் வாயிலை நெருங்க முடியாதபடி நம் மீது யானைகள் விரட்டப்படும், அம்பு மழைகள் பொழியப்படும். அவற்றையெல்லாம் மீறி வியூகத்திற்குள் நுழைவது என்பது மிகவும் சிரமமான விஷயம். எனவே நாம் பின்னடைய மட்டும்தான் முடியும். அப்படி நாம் பின்னடைந்த பின் வியூகத்திற்குள் சிக்கி படை முற்றிலுமாக அழிக்கப்பட்டு பிணங்கள் அகற்றப்பட்டு வட்டப்பாதை சீர்படுத்தப்படும். பின்னடையும் நாம் மறுநாள் மீண்டும் போரிட வேண்டும். வியூகத்திற்குள் மீண்டும் நுழைய வேண்டும். முன்னாள் மாதிரி நடந்தபோதே நம் படையில் ஒரு பகுதி மட்டும் வியூகத்திற்குள் நுழையும்படி செய்வார்கள். மீண்டும் முகப்பு மூடப்படும்.
உள்ளே சென்றவர்கள் அழிக்கப்படுவார்கள். இப்படியே தினம் தினம் நடக்கும். ஒரே வாரத்தில் நம் படை முற்றிலும் அழிக்கப்படும். நமக்கோ தினம் தினம் அலைச்சலும் அலைக்கழிப்பும் போராட்டமும் தான். எதிரியோ வீகக்கோட்டைக்குள் வசதியாக இருப்பான், தொல்லையின்றி. இன்று பின்னடைந்து மறுநாள் நாம் போரிடத் தொடங்கும் வரை வீக வளையங்களுக்குள் உணவு வண்டிகள் வந்து வீரர்களுக்கு உணவளித்து விட்டு செல்லும். ஒருவேளை பத்ம அணிவகுத்திருக்கும் வீரர்களுக்கு அசதி ஏதாவது நேர்ந்தால் வியூகத்தில் ஒரு பகுதியோ அல்லது பக்கமோ அல்லது வளையமோ புதியதோர் வியூகமாக மாறி நம்மை முன்னேறி தாக்கும். நாம் எதிர்பாராத நேரத்தில் போரிட்டு சமாளிப்பதற்குள் பத்ம யூகத்திற்கு நேர்ந்த குறை சரி செய்து விடப்படும். அதை அறிவிக்க கொம்பு ஊதப்படும். அதை கேட்டதும் முன்னேறி வந்த படைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைந்து தங்கள் இருப்பிடத்திற்கு போய் சேர்ந்து கொள்வார்கள். அவ்வாறு சேர முடியாமல் போனால் பத்ம வியூகம் முற்றிலுமாக கலைக்கப்பட்டு 2-3 மாற்று வியூகங்களாக மாறி பல பக்கங்களில் இருந்தும் நம்மை தாக்கும். அந்த வியூகங்களுக்கெல்லாம் நாம் மாற்று வியூகம் காண நேரம் இருக்காது. குழப்பம்தான் மிஞ்சும். முடிவில் நாம் சிரமமின்றி அழிக்கப்படுவோம். ஆனால் இந்த நிலை பத்ம வியூகத்தில் ஏதாவது சிரமம் ஏற்பட்டால்தான். என்ன மாதிரியான சிரமங்கள் ஏற்படக்கூடும் என்று பார்க்கின்றாய்? கேட்டான் அதுவே. தளபதி, பத்ம வியூகம் என்பது செயற்கை கோட்டை என்று சொன்னேனே. அதன் வளையங்கள் போர் முடியும் வரை நிலையாக இருக்க வேண்டும். போர் 3-4 நாட்களுக்குள் முடிந்துவிட்டால் சிரமமில்லை. அதற்கு மேலும் நீடிக்குமானால் பத்ம வியூக வளையங்களில் ஒரே சீராக வீரர்களும் புரவிகளும் அணிவகுத்து கொண்டு நிற்க முடியாது. அவர்களுக்கு ஓய்வு தேவைப்படும். புரவிகளுக்கு வெறி பிடித்து கட்டுப்பாடுகளை மீறும். அப்பொழுது பத்ம வியூகம் பலனற்று போகும். அதை சரிக்கட்டவே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரிவு புது வியூகமாக மாறி முன்னேறும். படைத்தலைவரே, எப்படியாவது சிரமப்பட்டு நமது படைகளை எல்லாம் வியூகத்துக்குள் நுழைத்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நம்முடைய நிலைமை எப்படி என்று கேட்டான் மன்னன். வளையங்களில் நாம் நுழையும் பொழுது நம் 2 பக்கங்களிலும் எதிரிகளால் தாக்கப்படுவோம். அதனால் நம் முன்னேற்றம் மிகவும் பாதிக்கப்படும். அதையும் சமாளித்து நாம் முன்னேறுவதாக வைத்து கொண்டாலும் அதை சமாளிக்கும் வகையில் இந்த ஆலங்காடு உதவுகின்றது. இதை கவனியுங்கள் மன்னவா. நம் முன்னே நிற்கும் இந்த பத்மயோகத்தின் கிழக்கு மேற்கு ஆகிய 2 புறங்களில் உள்ள வளையங்கள் நன்றாக மேட்டு பகுதியில் ஆலங்காட்டில் அமைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய குன்றின் சரிவுகள் போல அந்த வியூகங்கள் இருப்பதால் உள்ளே உள்ள வில் வீரர்களால் வியூகத்தின் நடுப்புறத்தை நன்றாக பார்க்க முடியும். எனவே அங்கே இருந்து கொண்டு வளையங்களில் ஓடிவரும் நமது படைகளின் மீது அம்பு எறிந்தும் வேல் எறிந்தும் எளிதில் அழித்துவிட முடியும். நமது படை வளையங்களில் ஓடுவதைக் கொண்டே எளிதில் நம்மை அவர்களால் அடையாளம் கண்டு கொண்டு வேல் எறிய முடியும். மேலும் அந்த வியூகத்தின் வளையங்கள் முழுவதுமே சமதளத்தில் இல்லை. உள் வளையங்கள் மட்டுமே சமதளத்திலும் வெளி வளையங்கள் சமதளம் மற்றும் ஆலங்காட்டு மேடு ஆகியவற்றில் இருப்பதால் அவற்றில் முன்னேறுவது முடியாத காரியம். இதையெல்லாம் துல்லியமாக கண்டுபிடித்து போரிடுவதற்கு இந்த ஆலங்காட்டை தேர்ந்தெடுத்து பத்மவியூகம் அமைத்திருக்கிறான் இளங்கோவேல். ஒருவேளை போரில் எதிரி வெற்றி பெற்றால் அதன் காரணகர்த்தவாக இளங்கோவேல்தான் இருப்பான். படைத்தலைவன் இவ்வாறு பத்மவியூக ஆபத்துக்களை எடுத்து கூறிய பொழுது பாண்டிய தளபதிகளின் மோதங்களில் ஈ ஆடவில்லை. கவலையும் கிலியும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இந்த வியூக போரை நாம் எப்படி நடத்துவது என்று கேட்டான் நாளை கிழவன். படைத்தலைவன் மெல்லச் சிரித்துவிட்டு இருக்கிறது என்றான். மந்திரத்தாலா என்றான் ஒரு உபதளபதி. இல்லை, யந்திரத்தால் என்று கூறிய பழையன், தளபதிகளே, நான் இதுவரை கூறிய அனைத்தும் பத்மவியூகம் அமைத்தவர்கள் போரிடக்கூடிய சம்பிரதாயங்கள். ஆனால் நாம் அவற்றை கடைபிடிக்கப் போவதில்லை என்றான். கடைபிடிக்காமல் எந்த சாதகத்தை மனதில் கொண்டு ஆலங்காட்டை தேர்ந்தெடுத்த பத்மவியூகத்தை அமைத்தானோ அந்த சாதகங்களை அவன் எதிர்பார்க்கும் சம்பிரதாயங்களை மீறி உடைப்போம். அவனது சாதகங்களையே அவனுக்கு எதிராக மாற்றுவோம். பத்ம வியூகத்தையே அர்த்தமற்றதாக ஆக்குவோம் என்று கூறி தன்னுடைய திட்டத்தை அறிவித்தான் பழையன். அதை கேட்டபின் சிலை போல் இருந்த தளபதிகள் அலைபோல் தலையை அசைத்து ஆரவாரம் செய்தனர். பழையனை கட்டி தழுவினர். பாண்டிய மன்னன் மிகவும் பெருமிதப்பட்டு, படைத்தலைவரே, சேரன் பாராட்டுக்குரியவன்தான் என்றான். சூட்சும புத்தி கொண்டவனான பழையனுக்கே மன்னனுடைய வார்த்தைகள் அப்பொழுது புரியவில்லை. சேரனா என்று விழித்தான் சந்தேகத்துடன். ஆமாம் படைத்தலைவரே, சேரன்தான்.
உம்மை பற்றி எந்த அளவிற்கு சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றான் அவன். உம்மை சிறைப்படுத்த அவன் முயன்றது தவறே அல்ல. மன்னன் தன் திட்டங்களை சுற்றி வளைத்து இவ்வாறு பாராட்டியதை உணர்ந்த பழையன் வெட்கப்பட்டான். இதே சமயம் பத்ம யுகத்தில் மன்னர்கள் சகல சந்தோஷத்துடன் இருந்தார்கள். கவலைக்கு காரணமில்லாததால் வார்த்தைக்கு வார்த்தை இருங்கோவேள் புகழப்பட்டு கொண்டிருந்தான். அந்த இடங்களில் பழையனை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருந்த சேரன் இரும்புரைக்கு கூட இருங்கோவேளின் வியூக தயாரிப்பை கண்ட பின்பு பெரிய சந்துஷ்டி நிலவியது. மனதிற்குள் ஏறக்குறைய பழையனின் புத்தி கூர்மைக்கு ஏற்றவனாக இதுவரை மன்னன் இருங்கோவேள் அமைந்து விட்டவனாக கருதினான். எனவே சாம்ராஜ்ய கனவில் அவனது மனம் சஞ்சரிக்கலாயிற்று. பாண்டிய மன்னனை புறங்கட்டு விட்டதாகவே அவனது மனம் முடிவு செய்து கொண்டு விட்டதால் அடுத்து புறங்காண வேண்டிய வஞ்சிமாநகர் கோதை மார்மனை பற்றியும் அவனை முறியடிப்பது பற்றியும் யோசிக்கத் தொடங்கியது. இருங்கோவேள் பத்ம வியூகத்தை அமைத்த விதம் சிறப்பானதாக இருந்தது. 8 வளையங்களை கொண்ட அந்த வியூகத்தில் வெளி வியூக வளையங்கள் 3ஐயும் காலாட்படைகளாலும் விற்படைகளாலும் அமைத்து கிழக்கு வளையங்களுக்கு பொருணையும் மேற்கு வளையங்களுக்கு எருமையூரானையும் தலைமை வகிக்கச் செய்தான். அவற்றை அடுத்து 4 வளையங்களில் புறவிப்படை அணிவகுத்தது. அவற்றுக்கு சேரனும் சோழனுமாக தலைமை வகித்தனர். வியூகத்தின் நடுவில் முகப்பிலும் தேர்ப்படைகளை நிறுத்தி தலைமை தாங்கினான் திதியன். எழினியின் திறமை மிகுந்த யானைப்படை வியூகத்தில் சேராமல் வியூகத்திற்கு பின்னால் யானை கோட்டை ஒன்றை அமைத்திருந்தது. அவனுக்கென்று தனியான பணிகளை கொடுத்திருந்தான் இருங்கோவேள். இப்படி அனைவரது இடத்தையும் நிர்மாணம் செய்து அவர்களையெல்லாம் ஆங்காங்கே எரிக்கும்படி செய்து வியூகத்தின் வடக்குப்புற வளையங்களுக்கு தலைமை தாங்க வந்து சேர்ந்தான் அவன். இப்படி அனைத்து ஏற்பாடுகளையும் கதிரவன் கீழ்வானத்தில் தலை காட்டிய நேரத்திலேயே முடித்துவிட்டு பாண்டியர் படையின் வருகைக்காக காத்திருந்த அவனுக்கு நாழிகைகள் பல கடந்தும் பாண்டிய படை நகராமல் இருந்தது ஒரு பக்கம் ஏமாற்றத்தையும் மறுபக்கம் வெறுப்பையும் தந்தது. பத்மயூகத்தை பல நாட்கள் ஒரே நிலையில் வைத்திருக்க முடியாது என்பதால் போர் துவங்குவதற்கு ஆன தாமதம் ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு ஒரு யுகமாக இருந்தது. தான் முடிவான வியூகம் வகுத்துவிட்டு அதை அறிவிக்கும் அடையாளமாக சங்கை ஊதிய பின்பும் பாண்டியர் படை நகராமல் இருந்ததை கண்ட அவனுக்கு பாண்டியர்கள் எல்லாம் வீரர்கள்தானா என்ற சந்தேகம் வந்தது. பத்ம வியூகம் பல விதங்களில் பயங்கரமானதாகவும் பலமானதாகவும் இருக்கக்கூடியதுதான் என்றாலும் நகர்ந்து சென்று போரிட முடியாத பலவீனம் இருப்பதை எண்ணி வருத்தமும் கொண்டான். பாண்டியர்களாக வந்து நுழையும் வரை அவர்களுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து பத்ம வியூகத்தை சபிக்கவும் செய்தான். அவனது கவலை நியாயமானதாக இருந்தாலும் அதை போக்க அங்கு யாரும் இல்லை. தவிர்க்க முடியாத நிலையில் சங்கடத்தை சுமந்து கொண்டு இருக்க ஒரு வழியாக இரவு பொழுதும் வந்தது. இரவு முகிழ்த்துவிட்ட நிலையில் பத்ம வியூகத்திற்குள் எந்த எதிரியும் நுழையமாட்டான் என்பதால் அவ்வாறு நுழைவதை விட தற்கொலையே மேல் என்பது நுழையக்கூடியவனுக்கு தெரியும் என்பதால் பொழுது விடியும் வரை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதில் இறங்கினான். இதர மன்னர்களும் படை வீரர்களும் கூட ஓய்வு கொள்ள முனைந்தனர். கோடைக்கால வானம் நிர்மலமாக இருந்தது. நிர்மலமாக எதுவுமே அழகானதாக இருக்கும் என்பதை நிரூபிப்பது போல் வானத்தில் நட்சத்திர கோலம் பார்ப்பதற்கு நம்பியமாக இருந்தது. அமாவாசைக்கு கொஞ்ச நாட்களே இருந்ததால் நிலவு வானத்தில் தென்படவில்லை. ஆனாலும் கூட அந்த குறையை ஈடுகட்டுவதற்கு தாங்களே போதுமென்று நிரூபிப்பது போல் நட்சத்திரங்கள் பளிச்சென்று மின்னிக் கிடந்தன. மறுநாள் விளையப்போகும் கோரங்களை பற்றி அவை அறியவில்லை. ஒடிவதற்கு சிறிது நேரம் இருக்கலாம். நட்சத்திரங்கள் மங்கத் தொடங்கின. அவைகளை ஆலங்காட்டு பகுதியில் நடைபெறப்போகும் விபரீதங்களை பார்க்கக்கூடாது என்ற காரணத்தாலோ அல்லது எதிரிகளுக்கு வரப்போகின்ற விளைவு இப்படித்தானே இருக்கும் என்று உணர்த்தும் காரணத்தினாலோ என்னவோ வானத்தில் எழுந்த கருமேக கூட்டம் ஒன்று நட்சத்திரங்களை மறைத்து திரையிட்டது. அதுதான் சமயம் என்பது போல பாண்டியர்களின் தரப்பில் இருந்து படைப்பிரிவு ஒன்று மின்னலைப் போல் பத்ம வியூகத்தை நெருங்கியது, நுழையவும் செய்தது. அதை அடுத்து உண்டானது பிரளயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.